சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் பிஸ்கெட். டீ கடை அப்புறம் பேக்கரிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த நெய் பிஸ்கெட்டை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் பிஸ்கெட் செய்ய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் 2 இதில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சுகர் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் சேர்த்துருங்க. மைதா 1/4 கப், 250 கிராம் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நெய் 100 கிராம். நெய் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே ஊற்றிடக்கூடாது. அதனால் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம சேர்க்கணும். மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் நெய் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பிடிக்க வருது. கடைசி பேட்ச் நெய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவு லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரணும். பாருங்க, மாவு நல்லா உருட்டுற பதம் வந்துருச்சு. நம்ம எடுத்த 100 கிராம் நெய்யும் யூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா அழகாக பால் மாதிரி வரும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம் இந்த பிஸ்கெட் ஷேப்பில் வரதுக்காக. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு ட்ரேல வச்சுக்கோங்க. எடுக்கிற மாவோட அளவு எல்லாத்தையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அப்போதான் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரே ஷேப்பாக நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பேக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரீஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் 170 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அவன் இல்லாதவங்க இப்போ அடுப்பில் எப்படி செய்யறதுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் குக்கரோட வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை இதை வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு இதை ஹீட் பண்ணிக்கோங்க. அவன் மாதிரி தான் இதையும் ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளார வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிட்டு மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளார வச்சுடுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சில்வர் பிளேட்டு தான் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மூடி வச்சுடுங்க. இதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம அவனில் வச்சு நெய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கிராக் வரணும். அப்போ தான் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு. இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுருந்த நெய் பிஸ்கெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதையும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. நம்மளோட பிஸ்கெட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 பிஸ்கெட், ஒரு கிளாஸ் டீ. சூப்பரான காம்பினேஷன். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நம்ம டீ கடைகளில் சாப்பிடக்கூடிய நெய் பிஸ்கெட் மாதிரியே வந்திருக்கு. நல்லா சூப்பராக டீ கடைகள்லாம் நம்ம வாங்கக்கூடிய அதே மாதிரி நெய் பிஸ்கெட் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். சாப்பிடவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம அவனில் செஞ்ச நெய் பிஸ்கெட், இது வந்து நம்ம அடுப்பில் செஞ்ச நெய் பிஸ்கெட். ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை. டேஸ்ட்டும் எந்த வேறுபாடும் இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான நெய் பிஸ்கெட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.